Hi students, now we are going to learn about errors in difference of two quantities, then errors in product of two quantities. இந்த ரெண்டு questions நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் வந்து errors, propagation of errors in sum of two quantities பார்த்தோம். ஓகேவா? அந்த sum of two quantities ஓட அந்த error எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா del z is equal to del a plus del b அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் பார்த்தோமா. அதாவது a and bங்கிற ரெண்டு physical குவான்டிட்டியை ஏதோ சம் எரரோட நம்ம மெஷர் பண்ணிட்டோம். ஸோ அந்த எரர்ஸ் இருக்கிற அந்த டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த எரர்ஸ் அப்சல்யூட் எரர்ஸை சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அந்த ரிசல்ட்டோட எரர் எப்படி இருக்கும்னா டெல் இசட்னா அந்த சம் பண்ண அந்த ரிசல்ட்டு, அந்த சம் பண்ண அந்த ரிசல்ட் டெல் இசட்டோட எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இசட்டு, இசட்டுக்குள்ளே இருக்கிற டெல் இசட் அதான் எரர் இன் சம் ஆஃப் டூ வேல்யூஸ். அந்த டெல் இசட் எவ்வளவா இருக்குது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் வேல்யூவோட அந்த அப்சல்யூட் எரர்ஸை மட்டும் சம் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பிளஸ் டெல் பின்னு பார்த்தோம். இந்த ரிசல்ட் வந்து நமக்கு 1 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் எரர்ஸ் இன் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். லெட் அஸ் கன்சிடர் del a and del b is a absolute error in a and b quantities. So quantities a and b ங்கிற ரெண்டு குவான்டிட்டி இருக்கு. அந்த a and b ல del a ங்கிறது a யோட எரர், that is absolute error. del b ங்கிறது b யோட absolute error நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? நம்ம மெஷர் பண்றது a தான் மெஷர் பண்ணியிருக்கிறோம், தென் b மெஷர் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு தெரியாம உள்ள ஸ்மால் எரர் இருக்குது, அந்த எரர் தான் வந்து அப்சல்யூட் எரர், தட் இஸ் del a del b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்சல்யூட் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருக்குறோம். ஓகேவா? எஸ். ஸோ மெஷர்டு வேல்யூ பாருங்களேன், மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ வந்து நான் மெஷர் பண்ணுறேன்ல இவ்வளோ வேல்யூன்னு நினச்சிட்டு அதுதான் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு மெஷர் பண்ணுறேன். அது உள்ள வந்து என்னவா இருக்குன்னா ஒரு டெல் ஏன்னு ஒரு எரர்னு சேர்ந்து இருக்குது. அந்த எரர்னு சொல்லும் போது அதை சம்மில் இருக்கலாம் இல்லை டிஃபரன்ஸில் இருக்கலாம், அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ லைக் தட் வே the measured value of b is equal to b plus or minus del b. So plus or minus del b. ஓகேவா? இதுவும் எரர் இருக்கு b னு. ஸோ நமக்கு என்ன இங்கே இருக்கிற ஒரு கான்செப்ட் அப்படின்னா தட் இஸ் டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுதான் மெயின். ஸோ ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது, டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. நமக்கு வந்து இசட் வந்து ஏ மைனஸ் பி, பட் நம்ம இது உள்ள எரரோட இருக்குது. ஏக்குள்ள ஒரு ஸ்மால் டெல் ஏ எரர் இருக்கு, பியில் ஒரு டெல் பின்னு எரர் இருக்கு. ஸோ அதை ரெண்டே டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டுக்குள்ள ஒரு எரர் வரும்ல, கண்டிப்பாக இசட்டுக்குள்ளே ஒரு எரர் வரும். அந்த எரர் தான் என்னன்னா டெல் இசட். ஸோ டெல் இசட் இஸ் த எரர் இன் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த எக்ஸ்பிரஷன் இதுதான் மெயினான எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் இசட்டுக்கு பதிலாக இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏ பிளஸ் ஆர் மைனஸ் del a. ஓகேவா? சாரி, a plus or minus del a minus b பதிலாக b plus or minus del b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம தெரியறதுக்காக இது ஒரு குவான்டிட்டி இது ஒரு குவான்டிட்டின்னு தெரியறது தான் நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் டேர்ம் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னாலும் மைனஸ் ப்ளஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் பி ஆகும், இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகும், பட் ரெண்டும் ஒன்று தான். இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் எரர் தான். ஓகேவா? அதனால நம்ம இதை பிளஸ் ஆர் மைனஸ் தான் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த பி இங்கே கொண்டு வந்து பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். ஸோ ஏ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் இந்த காமனாக இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்தாச்சு, டெல் ஏ பிளஸ் டெல் பி. ஸோ இந்த உள்ளே போகும்போது இதுவும் பிளஸ் ஆர் மைனஸாக தான் இருக்கும், அதனால தான் இந்த பிளஸ் ஆர் மைனஸை காமனாக எடுத்துட்டு டெல் ஏ பிளஸ் டெல் பின்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இசட் பிளஸ் ஆர் மைனஸ் del z equal. So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் z is equal to a minus b, therefore that is the z. ஆனா இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் z ஆகும், இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா, 0 ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த z அந்த பக்கம் கொண்டு போனா இது மைனஸ் z ஆகும், அப்போ அது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இல்லைன்னா கம்பேர் பண்ணிக்கலாம், இது z அப்படின்னா இது z. ஸோ z பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னா இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னா இசட் இது, அது பக்கத்தில் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கிறது என்னன்னா டெல் இசட். therefore del z is equal to del a plus del b. இதுதான் வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட்ல இருக்க எரர், ஸோ அப்சல்யூட் எரர். ஸோ அந்த ரிசல்ட்டோட ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது தட் இஸ் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இருக்கிற அந்த டிஃபரன்ஸோட எரர் அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த absolute error of the individual quantities. So individual quantities of the error absolute error la sum பண்ணனும், இங்க டிஃபரன்ஸ் பண்ணல சம் பண்றோம். ஓகேவா? சோ அப்படினா சம் பண்றது ஈக்குவல். இதே ரிசல்ட் தான் நமக்கு அடிஷன்லயே வந்துச்சு. ஓகேவா? எரர் propagation of error in addition, இது subtraction or
அங்கே வந்துட்டு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் சம். அந்த சம்மில் இதே ரிசல்ட் தான், இங்கே டிஃப்ரென்ஸ்லேயும் அதே ரிசல்ட் தான், சேம் ரிசல்ட் தான் ரெண்டுக்குமே. ஸோ டெஃபினிஷனும் சேம் வரும். ஆனால் என்ன இந்த சொல்ல இந்த எரர் மட்டும் இது வந்து என்னென்னா அப்சல்யூட் எரர் இன் சம் ஆஃப் த, அங்கே வந்து சம் ஆஃப் த டூ ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு வரும். இதில் வந்து என்ன சொல்லுவோம்னா அப்சல்யூட் எரர் இன் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ். இதோட கடைசியில் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எழுதணும். இந்த இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். த மேக்ஸிமம் எரர் இன் த டிஃபரன்ஸ், அதுதான் மேக்ஸிமம் எரர். ஸோ மேக்ஸிமம் எரர் இன் த difference of two quantities is equal to the sum of the absolute error in the individual quantities அப்படின்னு சொல்லி இந்த இதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? Then next very very important question, that is a product of two quantities பண்றோம். அந்த ப்ராடக்ட்ல அந்த யூஸ் பண்ற அந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ்க்குள்ள எரர் இருக்கு. அப்போ அந்த ரிசல்ட்லயும் எரர் வரும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். A and B is the physical quantity, del A and del B is the absolute error in that physical quantity. Okay va? So measured value of A is equal to A plus or minus del A, then measured value of B is equal to B plus or minus del B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிற ஆப்ரேஷன் வந்து ப்ராடக்ட். ஓகேவா? தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டிஃபரன்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம். இங்கே வந்து ப்ராடக்ட்ங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எல்லா கொஸ்டின்ஸுக்கும் காமன் தான். தென் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், இல்லை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நான் இசட்னு எடுத்து இந்த ஏபியை வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏக்குள்ளே ஒரு எரர் இருக்குது, தென் பிக்குள்ளே ஒரு எரர் இருக்குது. தஃபோர் ரெண்டு வேல்யூவை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த கிடைக்கிற அந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக எரர் இருக்கும். தஃபோர் இசட்டை என்னவா போடுறேன்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்டாக போட்டேன். ஸோ அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் இருக்க எரர் அப்சல்யூட் எரர் வந்து டெல் இசட்டு. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பதில் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டினரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான், அந்த லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை இது கூடயும் தென் இங்கேயும் தென் இந்த டைம் இங்கேயும் தென் இது கூடயும் ப்ராடக்ட் பண்ணணும், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ அப்படின்னா ஏ இன்ட்டு பி, ஏபி, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஏஏ மறுபடியும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ஏ இன்ட்டு டெல் பி. ஸோ ஏ இன்ட்டு டெல் பி. அதுக்கப்புறம் டெல் ஏவை எடுக்கிறேன், டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு நான் டெல் ஏ, ஏன்னா டெல் வர டேர்மை நான் கடைசியாக எழுதுறேன். ஓகேவா? ஸோ பி இன்ட்டு டெல் ஏ, தென் இந்த டேர்மை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு டெல் பி. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம புக்கில் இந்த டேர்முக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்ட் பியால், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இசட்டால் டிவைட் பண்ணணும், தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஏபியால் டிவைட் பண்ணணும். பிகாஸ் இசட் இஸ் ஈக்குவல் ஏபி அப்படின்னு அந்த வேல்யூ மாறாது. ஸோ அந்த பக்கம்லாம் இசட்டால் டிவைட் பண்ணுறேன், அந்த பக்கம்லாம் ஏபியால் டிவைட் பண்ணணும் ஹோல் ஈக்குவேஷனை. அப்படி டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்யறேன்னா இது இன்னும் அப்படி டிவைடே பண்ணாமல் நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். இசட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இசட்டை நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட்டை காமனாக எடுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் ஏபியை காமனாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இசட் ஏபி ஈக்குவல், ஸோ இசட் இஸ்க்கு ஏபி, தஃபோர் இசட் ஏபி கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படியும் செய்யலாம். நம்ம புக்கில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இசட்டால் டிவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க, தென் டிவைடிங் ரைட் ஹேண்ட் சைடு பை ஏபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா இசட்டை காமனாக எடுத்துட்டேன். தஃபோர் இங்கே இசட் எடுத்தனால 1, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே டெல் இசட், இங்கே இசட் இல்லை, தஃபோர் டிவைடட் பை இசட். இசட் இருந்தால் எடுத்துருக்கலாம், இசட்டே இல்லை அப்படின்னா டிவைடட் பை அந்த டினாமினேட்டரில் இசட் சேர்க்கணும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பி ஏபி எடுத்துறேன், இந்த ஃபுல் டேர்மில் இருந்தோம். ஸோ ஏபியை காமன் எடுத்தாச்சு, பிராக்கெட் போட்டாச்சு. இதில் ஏபி எடுத்ததுனால ஏபிக்கு பதிலாக 1 போட்டோம். ஓகேவா? ஏபியே வந்துருச்சு, ஸோ 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏ இருக்குது, பி இல்லை அப்படின்னா ஏ மட்டும் எடுத்துட்டு ஏபி எடுத்திருக்கோம், ஏ எடுத்தாச்சு, பி இல்லைங்கிறதுனால இல்லாத டேர்மு டிவைடட் பைன்னு டினாமினேட்டரில் சேர்க்கணும். ஸோ அந்த நம்பரில் ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை டிவைடட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான், வேல்யூ மாறக்கூடாது. ஸோ இங்கே நான் ஏபியை காமன் எடுத்திருக்கேன், அப்படின்னா ஏபியை காமன் எடுத்திருக்கேன், ஏ இருந்ததுனால எடுத்துட்டேன், பி இல்லை, தஃபோர் பியை நான் டினாமினேட்டரில் ஆட் பண்ணியாச்சு. தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பி இருக்குது, ஏ இல்லை, தஃபோர் ஏயை டினாமினேட்டரில் ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் ரெண்டுமே இல்லை, ஏவும் இல்லை பியும் இல்லை, தஃபோர் ஏவும் பியும் ரெண்டையுமே டினாமினேட்டரில் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உள்ள ஏபியை உள்ள அப்படியே ஒரு டேர்ம்லேயே மல்டிப்ளை பண்ணுங்க. ஏபி இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஏபி இந்த டேர்ம் கிடச்சிரும். அப்புறம் இந்த ஏபியை இது கூட மல்டிப்ளை பண்ணால் பியும் கேன்சல் ஆயிரும், ஏ இன்ட்டு டெல் பி. ஸோ ஏ இன்ட்டு டெல் பி கிடச்சிருச்சா? அதுக்கப்புறம் இந்த ஏபியை இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஏவும் கேன்சல் ஆயிரும், ஸோ பி இன்ட்டு டெல் ஏ. ஸோ பி இன்ட்டு டெல் ஏ கிடச்சிரும்.
அப்புறம் அந்த ஏபி இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஏபி இருக்கு, மேலே ஏபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா டெல் ஏ டெல் பி இந்த டேர்ம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா ஒரு வேல்யூ நம்ம மல்டிப்ளை காமனாக எடுத்திருக்கோம், காமனாக எடுக்கும்போது இருந்தால் அந்த டேர்ம் வந்து அதுக்கு பதிலாக 1 போடுவோம், அதை எடுத்துருவோம். ஒருவேளை இல்லாத டேர்மை டிவைடட் பை டினாமினேட்டரில் சேர்க்கணும். ஓகேவா, டிவைடட் பைன்னு போட்டு அந்த பார் போட்டு டினாமினேட்டரில் சேர்க்கணும். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, இந்த டெல் ஏ அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூவாக இருக்கும், ஏன்னா அப்சல்யூட் எரர். டிவைடட் பை ஏங்கும்போது இது வந்து ஃப்ராக்ஷன், வெரி ஸ்மால் வேல்யூவாக மாறிடும். ஓகேவா, டெல் பி பை பிங்கிறது இன்னும் ஸ்மால் ஆயிரும். அதாவது ஏ தான் ஹையர் வேல்யூ, டெல் ஏங்கிறது வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். அதில் நம்ம ஃப்ராக்ஷன் பார்க்குறோம், டெல் ஏ பை ஏங்கிறது ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ஷன் எரர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃப்ராக்ஷன் எரர். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ராக்ஷன் எரர். இந்த ஃப்ராக்ஷன் எரர் பார்க்கும்போது இது வந்து வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். தப்போ ஸ்மால் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் அந்த வேல்யூ லெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 இன்ட்டு 0.1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 0.01 ஆகும். ஸோ இன்னும் ஃபர்தராக அந்த வேல்யூ டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டெல் ஏ பை ஏ ஸ்மால், டெல் பி பை ஏ ஸ்மால், பி இந்த வேல்யூ ஸ்மால், டெல் பி பை பியும் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இது இன்னும் வெரி வெரி ஸ்மால் ஆயிரும். therefore திஸ் டேர்ம் இஸ் omitted. அதை ஒமிட் பண்ணுறா, தட் டேர்ம் இஸ் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, அதை நெக்லெக்ட் பண்ணுறோம். அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் ஏபி நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம வந்து இசட்டை காமனாக எடுத்திருக்கேன், அதனால இந்த ஒரு ஸ்டெப் நான் இந்த இது மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். ஓகேவா, இசட் இஸ் ஈக்குவல் ஏபி, therefore இந்த இசட்டும் இந்த ஏபியும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் மிச்சம் இருக்கிறதா எழுதுறேன், 1 + del z by z is equal to, இது கேன்சல் பண்ணியாச்சு, ப்ராக்கெட்டும் எடுத்துட்டேன், 1 ± del a. ஃபர்ஸ்ட் ஏ டேர்ம் எழுதிக்கிட்டேன், ஏன்னா ஏ அப்புறம் பி, அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை முதல் எழுதிட்டு அடுத்து del b by b எழுதிட்டு இந்த டேர்மை ஒமிட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதில் 1 இந்த 1 கேன்சல் பண்ண வேண்டியது, இல்லைன்னா அந்த பக்கம் போட்டு போனால் -1 ஆகும். ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ therefore del z by z is equal to del a by a plus del b by b. இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பண்ணுற ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த எரரோட டேர்ம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி கிடைக்குதுன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் எரராக கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், தட் இஸ் சம் பண்ணதில் டிஃபரன்ஸ் பார்த்ததுலாம் நம்ம கிடைச்சது வந்து மேக்ஸிமம் எரர் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், அது எரர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லும் போது ஃப்ராக்ஷனல் எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லணும். அதாவது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. ஏன்னா டெல் ஏ பை ஏங்கிறது ஏயோட ஃப்ராக்ஷனல் எரர், டெல் பி பை பிங்கிறது பிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஃப்ராக்ஷனல் எரர். therefore சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஓகேவா, ஸோ இதை ஒரு சென்டென்ஸாக கீழே நம்ம எழுதணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டேர்ம் அதாவது propagation of error in the sum, propagation of error in the difference, then product, அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் பார்ப்போம், பவர்ஸ் பார்ப்போம். இந்த இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ், ஒருவேளை 2 சேர்த்து 5 மார்க்காகவும் கேட்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.